காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னுள். ஏய், என் கூட வா. ஹை, மலரம்மா இந்திரன் கிட்ட பேச போறாங்க. ஜாலி. டேய். அம்மா, என்ன நொம்மா? என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணலடா, அதுதான் பிரச்சனையே. பெரிய பருப்பு மாதிரி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சதுல குடும்பம் நடத்துறதுக்கு யார் வேற ஒருத்தன் வருவானா? நீ தானே அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும். போச்சு, மறுபடியும் அது 7:30 கூட்டிட்டாளா? என்னடா தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற, கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லு. அம்மா என்னம்மா சொல்லணும்? தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க, இவ கூட யாரும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும். நான் தான்மா. தெரியுதுல தெரியுதுல, அப்புறம் ஏன்டா, அப்புறம் ஏன் சேராம இருக்கீங்க? அம்மா அது வந்து நடந்த குழப்பத்துல மைண்ட் ஃப்ரீயாவே இல்லம்மா, அதான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன். டேய், இது குடும்பம்டா. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எடுக்கிற முடிவெல்லாம் நீ மட்டும் தனியா எடுத்துட்டு அவளையும் அதுல திணிக்க பாக்குறியா? உன்னோட சுயநலத்துக்காக நீ ஒரு முடிவு எடுத்திருக்கியே, அவளை பத்தி யோசிச்சு பாத்தியாடா நீனு? உங்களுக்குலாம் லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும், ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு மாமாமா இல்லம்மா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருந்தது, அதுல என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியல, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு வேணான்னு சொன்னேன். ஆமா, அப்படி என்ன இங்க நடந்து போச்சுன்னு உன் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு? என்னம்மா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? நீங்களும் அப்பாவும் சேர்ந்து நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, நீங்களும் பேசல அப்பாவும் பேசல, அப்புறம் எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். இருக்கு கூமட்ட மாதிரி பேசுறியே, அப்ப இவளுக்கு? ஏய், உனக்கு உங்க அம்மா அப்பா பேசினாங்களா? இல்லவே இல்ல மாமியாரே. அம்மாவாவது ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்பாவை நான் அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் என்ன பார்க்க கூட இல்ல. உங்க அப்பாவை பார்க்க கூட இல்லன்னு சொல்றேன், உங்க அம்மாவும் அப்பா தான் பேசுவாங்கன்னு சொல்றேன். ஏன் உன் மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இல்லையா? இருந்துச்சுதான் மாமியாரே, இருந்தாலும் எனக்கு இந்திரனும் முக்கியம் இல்லையா? அவன் கூட அவனை நம்பி வந்துட்டேன். அப்படிங்கிறப்போ அவனுக்கு நான், எனக்கு அவன் தானே இருக்கணும். அதை நான் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன். அதனால அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணேன். போச்சு, ஸ்கோர் பண்ணிட்டா. இப்ப எனக்கு இனிமே சரவெடி தான். கேட்டுச்சா கேட்டுச்சாடா பைத்தியக்காரா, கேட்டுச்சா? உன்னை விட சின்ன பிள்ளை எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கான்னு பாரு. ஏய் நிம்மதி, என்ன மாமா? என்ன பண்ண? அடுத்த 7:30 கூட்டிட்டியா? எருமை எருமை, சும்மாவே இருக்க மாட்டியாடி? இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து மலரம்மாவை கத்த வச்சுக்கிட்டே தான் இருக்க. உனக்கு என்னப்பா, அழகா குடும்பம் நடத்தி ட்வின்ஸ் எல்லாம் பெத்துக்கிற அளவுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஆனா நான் அப்படியா? கல்யாணம் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் இந்திரன் கிட்ட 1 மணி நேரம் கூட முழுசா உட்காந்து பேசினது இல்ல, தெரியுமா? ஏண்டி, அதுக்குன்னு அது நீங்க 2 பேரும் பிரைவேட்டா பேச வேண்டிய விஷயம் டி. அதை கொண்டு போய் மலரம்மா கிட்ட சொல்லி இப்ப தேவையில்லாம இந்திரன் தானே திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஏய் புரியுதுடி, ஆனா வேற எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் மலரம்மா இந்திரன் கிட்ட போய் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்னா தான் அம்மா போய் சென்டிமெண்டலா பேசுவாங்க. எனக்கு இப்போ இந்திரன் கிட்ட மலரம்மா பேசணும், அதுக்காக என்ன பண்ணணுமோன்னு யோசிச்சுட்டு இந்த விஷயத்த நான் ஓபன் அப் பண்ணேன்டி. இப்போ நீ இந்த விஷயத்த மலரம்மா கிட்ட சொன்னதுக்கு காரணம் இந்திரனையும் மலரம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானா? ஆமா மாமா, ஆனா வெளியிருந்து பாக்குறதுக்கு என்னோட சுயநலத்துக்காக தான் நான் சொன்னேன்ற மாதிரி இருக்கும். மேபி எல்லாரும் நினைச்சிருக்கலாம் நான் ஏதோ ரொம்ப அலையிறேன் அப்படி இப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நானும் இந்திரனும் முன்னாடியே பேசினதுதான். அவங்க அம்மா அவன்கிட்ட பேசாம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அதுக்காக எப்படியாவது அம்மாவையும் அவனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்த பத்தி பேசினா தானே இப்ப போய் பேசுறாங்க பாருங்க, அது மாதிரி பேசுவாங்க. வேற ஏதாவது சப்பையான விஷயத்த பத்தி பேசினா கண்டிப்பா அம்மா பேச மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப பாரு, வெடியை மட்டும் தான் கொளுத்தி போட்டிருக்கேன், இனிமே சரசரமா வெடிக்கும் பாரு. மலரு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பின்ன கத்தாம இவெல்லாம் ஒரு ஆம்பளையாங்க இல்ல கேக்குறேன். அம்மா என்னம்மா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க? இன்னும் அசிங்க அசிங்கமா என் வாயில வந்துட்டு இருக்கடா. ஆனா மக்கள் பாக்குறாங்கன்னு அமைதியா பேசிட்டு இருக்கேன். மலரு இரு, கத்தாத. இது நிம்மதியும் இந்திரனும் தனியா பேசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கொண்டு வந்து இப்படி குடும்பமாலாம் பேச முடியாது. ஏங்க, அவ பேசி பேசி சலிச்சு போயிட்டாங்க, கடைசியில என்கிட்டே வந்து சொல்லிட்டா. அவளும் என்ன பண்ணுவா பாவம்? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு அம்மாவும் சரியா பேசல, அப்பா சுத்தமாவே பேசலனா என்னதான் பண்ணுவா அவளும்? மலரமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? கவிதா, என்ன ஐடியா சொல்லு. எதுக்கு எங்க அம்மா இங்கேயே உட்காந்துருக்கு? இந்நேரத்துக்கு அது பட்ட அவமானத்துக்கு படையப்பா படத்துல வர மாதிரி தூக்குல தொங்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஊரை விட்டாது போயிருக்கணுமே. ஐயோ பிரீதா, ஏங்க நீங்க? பாவங்க அவங்க. எது பாவமா? அக்கா, வீட்டுல வாழ விட்டே வந்து உட்கார்ந்துருக்கேன்க்கா. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். எவ்வளவு தெரியுமா என்ன டார்ச்சர் பண்ணும். அது இன்னும் அவமானப்பட்டு வெளியே போகாம இருக்குன்னா ஏதோ ஒரு குட்டையை கிளப்ப போகுதுன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு சொல்றேன், இப்பவே அதை நம்பாதீங்க. அது அங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன பிரீதா இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கே. என்ன நடக்க போகுது? விடுங்க, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் கடந்து போவோம். சரி இருங்க, என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம்.
ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க போறேன். வாழ போற வீட்டுல என்னென்ன கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன். அம்மா, எங்களுக்கு அப்படிலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுவும் இல்லாம தங்க புஷ்பம் உங்க வீட்டை பத்தி உங்க நிலைமையை பத்தி நிறையவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ உங்க பொண்ணுக்கு நீங்க போட்டு அனுப்பினா போதும். இல்லங்க ஐயா, நான் போடுறத கண்டிப்பா என் பொண்ணுக்கு போடுவேன். ஆனா கொஞ்சம் தெளிவா எதுவா இருந்தாலும் பேசிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாளைக்கு வாழ போற வீட்டுல என் பொண்ணு கண் கலங்கிடக்கூடாது பாத்தீங்களா, அந்த ஒரு இதுக்காக தான் சொல்றேன். நான் என்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு போடுவேன். அது உங்க எதிர்பார்ப்பை எட்டாம கூட இருக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். வாயை திறந்து இவ்வளவு பவுன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் பெறட்டுறதோ இல்ல என்னால முடியலன்னு சொல்றதோ ஏதோ ஒண்ணு நான் என்னோட சைட்ல இருந்து சொல்லுவேன்ல. வாங்க வாங்க, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்துல மட்டும் இந்த சீர் விஷயம், நகை விஷயம், காசு விஷயம் ஏதாவது ஒண்ணு லைட்டா தூண்டி விட்டா போதும், குடும்பம் ரெண்டு பத்திக்கிட்டு எரியும். மாவளே, என்னையவா அவமானப்படுத்துறீங்க? அண்ணே, உனக்கு இருக்குன்னு என்னையவா அவமானப்படுத்துற? என் பொண்ணுக்கு உன் பையனோட கல்யாணம் நடக்கிறோ நடக்கலையோ, ஆனா உன் பையன் கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கும் சரி எனக்கும் சரி வெளியே காமிச்சிக்க மாட்டோமே தவிர எங்களுக்குன்னு சொத்து பத்துன்னு நிறையவே இருக்கு. அதே மாதிரி என் மருமக தமிழ் மொழி பெரிய கம்பெனில மாசம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். பாண்டிச்சேரியில எங்க எல்லாருக்கும் சொந்த வீடே இருக்கு. அது கூட எங்களுக்கு பூர்வீக வீடு, பண்ண வீடுன்னு நிறையவே இருக்கு. எங்களுக்கு இருக்கிற சொத்து பத்தி எங்களோட மதிப்பெல்லாம் சொல்லிட்டே போனா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. எங்களோட மதிப்பு என்னன்னு இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. இவ்ளோ இருக்கிற இடத்துல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம பவுன் போடணும்ன்றத யோசிங்க. நான் சொல்லல பாத்தீங்களா என்னமா பிளான் போட்டிருக்கேன்னு. அம்மாவால 10 பவுன் பெறறதே ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? புரியுதுங்க நீங்க சொல்றதெல்லாம். ஆனா அம்மா, ஒரு நிமிஷம். புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் இந்த வீட்டோட பையன் தானே? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பசங்க யாரும் கிடையாது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். 2 பொம்பளை பிள்ளைங்களோட மாப்பிள்ளைங்கள தான் இந்த வீட்டு பையனா நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அப்போ இந்த வீட்டு பையனா நினைச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதானே பார்த்தேன். என்னடா நம்ம ஆள் எதுவுமே பேசாம உட்கார்ந்திருக்காருன்னு. தலைவன் கரெக்டான டைம்ல வந்து இறங்கிட்டாருல. என்ன நம்பி, என் குடும்பத்தை நம்பி உங்க பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வைக்க போறீங்க. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேணாமா? எனக்கு என் லட்டு என் கூட இருந்தா போதும். உங்களுக்கு உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிட்டா போதும். இதுக்கு இடையில இந்த பணம், இந்த நகை, இது எதுவுமே தேவைப்படாதுமா. உங்க பொண்ணை நான் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன், அவளை இளவரசியா நடத்துவேன் அப்படின்லாம் நான் என்னைக்குமே எதுவுமே சொல்ல வரல. புஷ்பாவை என்னோட பொண்டாட்டியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட அட அட, ச்சே, என்ன மனுஷயா. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா. அதனால அவ்வளவு பவுன் போட முடியலையே, இவ்வளவு காசு கொடுக்க முடியலையே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க. பூர்ணியக்கா, நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இதுல ஹைலைட்டான விஷயமே அவளை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கல, இளவரசி மாதிரி நடத்தணும்னு நினைக்கல, அவளை என் பொண்டாட்டியா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பாத்தீங்களா அந்த டயலாக்? எப்பிக் டயலாக்ல செம்மையா இருக்குல்ல? ஆமா பிரீதா, என் மண்டக்குள்ளேயும் அதான் ஓடிட்டு இருக்கு. என் புருஷனா ஒரு வார்த்தை கூட இப்படி சொல்லல. வரட்டும் ஃபாரின்ல இருந்து பிடிச்சு நாக்கெல்லாம் அறுத்து போடுறேன், அறுத்து. தமிழ் எதுவும் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் இங்க பேசுவேன். மா, எங்க பையன் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுங்கம்மா. என்னது அடுத்த முகூர்த்தத்திலேவா? என்னது அடுத்த முகூர்த்தத்திலேவா? ஆமாங்கம்மா, யாரும் இல்லைன்னு நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாவே எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடலாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே தமிழ் மொழிக்கும் தங்க புஷ்பத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? சரிங்க. மலரம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? கவிதா, என்ன ஐடியா சொல்லு. தன்மை, இந்த அசிங்க தேவை உனக்கு? என்ன ரொம்ப சிரிப்போ? ரூமுக்கு மட்டும் வாங்க, பல்ல உடைச்சு கையில கொடுக்குறேன். ஹலோ கவிதா, கேக்குதா இல்லையா? ஏதோ ஐடியா தரேன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் சொல்லு. மலரம்மா, தப்பு பண்ணது அவ. நிம்மதி கிட்டயும் இந்திரன் கிட்டயும் மட்டும் டைரக்டா பேசுறீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல? கவிதா, நிறைய சோலி கிடக்குது, சொல்றியா இல்ல பண்ண போட்டா? மலரம்மா, என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? அவகிட்டயே பேசிட்டீங்க, என்கிட்ட பேசுறதுல என்ன மலரம்மா உங்களுக்கு பிரச்சனை? தன்மை, அழுறியா? ஐயோ என் செல்ல குட்டி, வாடி என் தங்கமே, வா அம்மாட்ட வா. அம்மா, நானா? என்னையவா கூப்பிடுறீங்க? ஆமாண்டி தன்மை குட்டி, வா. மலரம்மா, ஃபர்ஸ்ட் கண்ணை தொடடா தங்கம், அழாத. அழல மலரம்மா. எனக்கு உன் மேல இருந்த கோவம் எப்பவோ போயிடுச்சுட்டா தங்கம். ஆனா நான் கவிதான்னு ஃபோன் பண்ணி பேசுறப்பெல்லாம் நீயும் சந்திரனும் ரசிச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் சும்மா அப்படியே கண்டினியூ பண்ணேன். மலரம்மா, வர வர நீங்க எங்க சுடரம்மா மாதிரி மாறிட்டு வரீங்கம்மா. உண்மைதான் கண்ணு, எல்லாத்தையுமே உங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு விஷயத்த பாசிட்டிவா மாத்தணும், எப்படி ஒரு இடத்த கலகலன்னு வச்சுக்கணும்னு உங்க அம்மா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். மலரம்மா, என்னால நம்பவே முடியல. நீங்க திடீர்னு தங்கம் பொண்ணுன்னு பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு மலரம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா.
என்ன கண்ணு, இன்னும் நானும் அப்பாவும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போற. கொஞ்ச நாள் உங்க எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன நிம்மதி, ஒளிஞ்சிருந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பியே. அம்மா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா பாருங்க, எங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க குழந்தை பிறக்கிறதெல்லாம் பார்க்க தான் போறீங்க. சந்துரு, நீ ஆறுதல் தான் சொல்றேன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படியாப்பா அளந்து விடுவ? அட அப்பா, சந்திர மாமா சொல்றது உண்மைதான். நீங்க எல்லாரும் எங்க குழந்தைங்களோட குழந்தைங்க கல்யாணத்தெல்லாம் பார்க்க தான் போறீங்க. ஆனா நாங்க தான் உயிரோட இருக்கோமான்னு தெரியல. ஏன்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. நாங்கெல்லாம் 40 வயசு தாண்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஆமாமா, நிம்மதி சொல்றது உண்மைதான். அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம ஒரு மருந்து மாத்திரை கூட சாப்பிடாம வீட்லயே நார்மல் டெலிவரியிலே எல்லாரும் அவ்வளவு குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. ஆனா எங்களை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறோம், வாக்கிங் போறோம், வேலை செய்யறோம், என்னதான் செஞ்சாலும் கடைசியில சி செக்ஷன்ல தான் வந்து முடியுது. அப்பனா பாத்துக்கோங்க நாங்கெல்லாம் எவ்வளவு நோஞ்சான்ஸா இருக்கோன்னு. ஐயய்ய, கிளவிய விட மோசமா புலம்புறீங்கப்பா இந்த வீட்டுக்கு வந்து 2 மருமகளும். என்ன நிம்மதி, அதான் உங்க மாமியாரே உங்கள்கிட்ட பேசியாச்சுல, அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்கப்பா, தூள் கிளப்பிடுவோம். இருங்க இருங்க, ஒருத்தி எங்க ஐடியா சொல்றேன்னு முன்னாடி போனா இன்னும் ஐடியாவே சொல்லல. கவிதா, தன்மை என்ன ஐடியான்னு சொல்லுமா. மா, நீங்க பேசி பேசிதாமா என் வாயில இருந்து கவிதான்னு வந்துருச்சு. இங்க பாருங்க, என்னைய போய் முறைக்கிறாவ. தன்மை பாருங்கம்மா, என்ன ஒரு 3 எபிசோடா பேசியிருப்பீங்க, அதுக்கேவா கவிதான்ற பேர் அவர் மண்டையில போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். என்ன தன்மைமா, உனக்கே தெரிய வேணாமா அவன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வரமாட்டானு? ஏய் அம்மா, என் தன்மை முடியலடி, வந்த விஷயத்த சொல்லிடி. என்னடி ஐடியா வச்சிருக்க? அது என்ன ஐடியானா, சிரிக்காம சொல்லிடி எரும மாடு. சரியாவே காதுல உழவ மாட்டேங்குது. இல்லடி, அது வந்து நிம்மதி, சந்திரவை பாரு. ஐயோ, சரி சரி, நான் ஐடியாவை சொல்றேன், இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் தான் சரியா நடக்கல. அவங்களுக்கு ரிசப்ஷனாவது நல்லா கிராண்டா பண்ணலாமேன்னு தோணுச்சு, அதான் சொல்ல வந்தேன். ஆமால, எங்களுக்கு இது தோணாம போயிடுச்சு. ஆமாமா, கண்டிப்பா ரிசப்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டுறலாம் இல்ல? என்னங்க, என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கேன் என் மருமக. அப்புறம் என்ன, ஜாலியா ரிசப்ஷன்ல நடத்தி முடிச்சிடலாம். அம்மா, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. தோ வந்துட்டான் சிக்கலு விக்கலுன்ட்டு. என்னடா சொல்லி தொலை. இல்லம்மா, நம்ம எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணலாம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா நிம்மதியோட அப்பா வருவாரான்னு கூட தெரியலையே. டேய், அதெல்லாம் நீ கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாரு. ஆமா, கிளிப்பாரு. ஏன்டா நீ வேற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. இப்ப நாங்க அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்ணி சொல்றோம். சரி சரி, அப்ப எல்லாரும் கிளம்புங்க. நானும் இந்திரனும் போய் எங்க 2 பேருக்கும் ரிசப்ஷனுக்கு என்னென்ன ட்ரெஸ் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். என்னது, நீங்களும் இந்திரனும் தனியா போறீங்களா? ஏன் எங்க கூட எல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்தா என்ன? ஐயா, உங்க கூட எல்லாம் மனசு எடுப்பானா? இல்ல, புரியல. இல்ல, உங்க கூட எல்லாம் வந்தா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே ட்ரெஸ் எடுப்பீங்க. நாங்க 2 பேரும் போனா எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுப்போமேன்னு சொல்ல வந்தேன். சரி, என்னத்தையாவது பண்ணி தொலைங்க. அப்ப நானு, அப்பா, நிம்மதி, தன்மை 4 பேரும் போயிட்டு வரவா? சரிம்மா. சரி தன்மை, நிம்மதி, கிளம்புங்கம்மா. சரிம்மா. இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்யும் அட்ராசிட்டி தான். அவ வந்தாலே டிச்சும் டிச்சும், லவ தந்தாலே டிச்சும் டிச்சும். டார்லிங் சுடரே, உன்னை பிக்கப் பண்ணிடவா, லவ் ஃபீல்ஸ் ஆகே போட்டு சவுண்டையும் ஏத்திடவா, ஓர கண்ணில் உன்னை கொஞ்சம் லை பார்த்திடவா, போற போக்கில் உன் கையையும் கொத்துக்கவா. ஹே ஜாலியா நீ வாடி, இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்யும் அட்ராசிட்டி தான். அவ வந்தாலே டிச்சும் டிச்சும், லவ தந்தாலே டிச்சும் டிச்சும். ஜாஸ் மியூசிக் வேணா, அடி நம்ம பீட் தான், பவுன்சர் எல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே டிட்டோய் டிட்டோய். அண்ணி, ஐயோ ஐயோ அண்ணி, நீங்க வந்ததே நான் கவனிக்கல. நல்லா இருக்கீங்களா அண்ணி? அண்ணி, டான்ஸ் சூப்பர். அதை விட உங்க ட்ரெஸ் செம்மையோ செம சூப்பர். வீட்ல பொழுது போல அண்ணி. இதுங்க 2 வீட்ல இருந்தே பழகிடுச்சா. 2 வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு வீட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க அப்பா கிட்டயும் சரியா பேச மாட்டேன். அதான் அவர் அடிக்கடி வெளியே போயிருவாரு. வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் இப்படி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். இருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அட ஏன் அண்ணி, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்கு, இதுலயே இருங்க. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். சுடர்மா, ஒரு நிமிஷம் இல்ல. இது என்ன சுடர்னு பேரெல்லாம் எழுதி கீழே உன்னோட சிலையெல்லாம் வச்சிருக்காங்க? இதெல்லாம் நீயே ரெடி பண்ணியா?
அட இல்லடி, புதுசா சங்கத்துல சேர்ந்திருக்கேன்னு சொன்னல, அந்த மகளிர் சங்கத்துக்கு நான் தான் தலைவி. என்னோட சிலைய மெரினா பீச்ல பெருசா செய்யறேன்னாங்க. நான் தான் வேணாங்க, சின்னதாவே கொடுங்க, நான் என்னோட பெட்ரூம்ல வச்சுக்கிறேன்னு எடுத்துட்டு வந்தேன். போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. கேட்டது ஏன் தப்புதான், போ. அண்ணி வாங்க. என் மேல இருந்த கோவம்லாம் உங்களுக்கு போயிடுச்சா? ஐயோ அண்ணி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மருமகளோட அம்மானு கூட பார்க்காம ரொம்ப பேசிட்டேன்ல. வீட்ல இருந்து கூட வெளியே போனீங்க, நான் என்னன்னு கூட கேட்கல. சரிங்க நீ பழசெல்லாம் பேச வேண்டாம். அதான் நீங்க வீடு தேடி வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த சின்ன குட்டியை ஏத்துக்கிட்டீங்களாமே. உடனே கால் பண்ணி சொன்னா, மா நான் எங்க இருக்கேன்னு சொல்லுன்னு கேட்டு ரொம்ப ஆசையா பேசினா. அவ எங்க கூட வந்து சேர்றதுக்கு பேசின பேச்சு கொஞ்ச நஞ்ச பேச்சா அண்ணி. அந்த பீச்ல என்ன பேச்சு. என்ன மலரமா டங் ட்விஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ரெண்டும் ஒரு ரகம் அண்ணி. பெருசா எமோஷனலாவே தாக்கிடும், சின்னது பேசியே நம்மள சாவடிச்சிரும். இப்பதான் நீ எங்க வீடு கலகலன்னு இருக்கு. அதுவும் நிம்மதி வந்ததுல இருந்து ரொம்ப கலகலன்னு இருக்கு. ஐயோ ஏன் அண்ணி கேக்குறீங்க? எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. ரெண்டு பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கிட்டே இருப்பாங்களா? இப்ப ரெண்டு பேருமே இல்லாதது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன் நீ இங்க இருந்து ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க பேசாம அங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்களேன். ஆமாமா நல்ல ஐடியா தான், பேசாம அங்க வந்துருங்களேன். ஏய் அப்புறம் உங்க அப்பாவை யாரடி பாத்துக்குவா? அப்புறம் அந்த சுடரை மறந்துட்டு வேற ஏதாவது ஃபிகர் கூட போயிருவாரு. ஐயோ யார் நீ? சரி அண்ணன் இல்லைங்களா? இல்ல நீ அவர் வெளியே போயிருக்காரு. என்ன நீ சொல்லுங்க. இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும், சந்திரன் தன்மை கல்யாணம் தான் நல்லா கிராண்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணிருந்தோம். கடைசி நேரத்துல சந்திரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்து அப்படி இப்படி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரி சந்திரனுக்கு தான் இப்படி ஆயிடுச்சே, அட்லீஸ்ட் இந்திரனுக்காவது நல்லா கிராண்டா பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சந்திரன் கதையை விட பெரிய கதையா பண்ணிட்டான் இந்திரன். சரி போனது போச்சு, அதே நினைச்சிட்டு இருக்காட்டி என்ன. அடுத்து ஒரு சின்னதா ரிசப்ஷனை பிளான் பண்ணிடலான்னு தன்மை சொன்னா. அதான் அந்த ஐடியா எங்களுக்கும் கரெக்ட்னு தோணுச்சு. உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு மண்டபம்லாம் புக் பண்ணலாமேன்னு கேட்க வந்தேன் அண்ணி. ஓ ரிசப்ஷன் பண்ண போறோமா? சூப்பர் அண்ணி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி தான் நீ நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். தன்மைக்கு தான் ரொம்ப சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கல்யாணம் முடிஞ்சிச்சு, நம்ம நல்லா கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். சரி ஓகே, அது அவங்களோட விருப்பம், போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப ரிசப்ஷன் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது சூப்பரான ஐடியா. ஆமாங்க அண்ணி, ஆனா இப்ப அண்ணனை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். அவர் இல்லைங்கிறீங்க, இப்ப என்ன பண்ணலாம்? அவர் எப்படி இந்த ரிசப்ஷனுக்கு வர வைக்கிறது? ஐயோ அண்ணி, இந்த சுடர் இருக்க பயமேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த சுடர்வேலன் காதல் கதையெல்லாம் கொஞ்சம் பழசெல்லாம் நோண்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லைட்டா ட்ரிகர் ஆகி அப்படியே எமோஷனல் ஆவாரு. அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துறேன். ஆமா ரிசப்ஷன் என்னைக்கு அண்ணி வைக்கலாம்? அடுத்த முகூர்த்தத்திலே நாள் நல்லா இருக்கு அண்ணி. அன்னைக்கே இந்திரனுக்கும் நிம்மதிக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாம். சரிங்க அண்ணி. அடுத்த முகூர்த்தத்திலே தமிழ் மொழிக்கும் தங்க புஷ்பத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், சரிங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 25, இன்னைக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற ராம் நவி டியரோட அண்ணா அன்னிக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அது கூட தாரணி டியர் அவங்க அப்பாக்கும் இன்னைக்கு பர்த்டே, சோ அவங்களுக்கும் அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.